நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆனி மாதம் மொத்தம் 32 நாட்கள். ஆங்கில தேதி 15/6/2021 முதல் 16/7/2021 வரை. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சந்திரன் செவ்வாய் கடகத்தில், கேது பகவான் விருச்சகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த 32 நாளுக்குள்ள கிரகங்கள் மாறும் இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். ஆனி மாதம் 18ஆம் தேதி புத பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது சுக்கிரன் 8 நாள் மிதுனத்திலையும் 24 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். புத பகவான் 17 நாள் ரிஷபத்திலையும் 15 நாள் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த மாதத்தில் முக்கிய நாட்களை பார்ப்போம். ஆனி 10ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. முருகப்பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்ய உகந்த நாள். ஆனி 21 கிருத்திகை விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கை ஏறுமுகமாக அமையும். ஆனி 25 அமாவாசை வருகிறது. நம்முடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்யவும் அவர்களுக்கு திதி செய்யவும் உகந்த நாள். அவர்களை நாம் சரியாக வழிபாடு செய்தால், திதி செய்தால் அவர்களுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது நாம் இந்த ஆனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். தனுசு ராசிக்கு. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசிங்க. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு சென்றது ஒரு குறையல்ல. 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம்தான். இருந்த போதிலும் கூட அவர் வக்ரம் அடைந்தது தான் ஒரு குறை. அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலை பெற்றதால் ஒரு பின்னடைவை சந்திக்க முடியும். அதாவது பின்னடைவுனா எதிலையும் இவங்க சாதிக்க முடியாது. இது வரைக்கும் எதையும் நம்பர் 1 இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சனி ஆட்சி நிலையில் இருந்தார். பொருளாதார நிலையில் மேன்மை அடைந்தார்கள். ஆனால் இப்போது பொருளாதாரத்தையும் ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா சனி ஆட்சி பெற்றவன் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போது ஆட்சி பெற்றவன் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருவார். அப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வரவு கூட செலவுக்கு ஏற்ற ஒரு வரவாகத்தான் இருக்கும் மொழிய மிதமிஞ்சிய ஒரு வருமானம் இருந்தது இது வரைக்கும். இப்போ அது இல்லை. ஓரளவுக்கு செலவுக்கு ஏற்ற வருவாய் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மீடியமாக தான் போகும் இந்த மாதம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெற்றதால் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க கூடாது.
குடும்பத்தில் சனி பகவான் நீச்சமடைஞ்சு இருக்கிறதால, அதாவது வக்ரம் பெற்றதால் நீச்ச பலனை தருவார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களாலேயும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படவும் ஒரு காரணம் அமைகிறது. 3ஆம் இடத்து குரு முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு அவர் ஆயத்தமாக இருப்பார். இருந்த போதிலும் பார்வை பலம் சுபமே. அவர் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்த்து ஓரளவுக்கு சுபத்தன்மையை தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதால இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 3ல் மறைஞ்சிருக்கிறார், வக்ரம் பெற்று இருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் அப்படியே எடுக்காமலே இருந்துச்சு. இப்போ எடுத்து ஓட்டி சவாரி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற காலத்தில் வருமானங்கள் வராது. ஆட்டோ ரிக்ஷா, காரு, லாரி, மெட்ரோலர் வேனு, டெம்போ ட்ராவலர் இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு திடுதுப்புன்னு செலவு வைக்கும் வண்டியில். ஒரு 10 ரூபா கிடச்சிதுன்னா 30 ரூபா செலவு ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்களால? அப்படி ஒரு நிலையை தந்துவிடும் இந்த மாதம். தேக ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். இந்த குடும்பத்துக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். அதுலேயும் குறிப்பாக இந்த அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு, அசையும் சொத்து வண்டி வாகனம் சொல்லிட்டோம் செலவு வைக்கும்னு, அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அதை வச்சு பார்க்கும்பொழுது உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி போய் 8ஆம் இடத்துக்கு போனது ஒரு மைனஸ். அதையும் தாண்டி நீச்சம் அடைஞ்சது இன்னொரு மைனஸ். சனி பார்க்குறது இன்னும் அதை விட கொடுமை. அப்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலு ரொம்ப ரொம்ப இல்லை, வலுவே இல்லைன்னு அர்த்தம். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலு இல்லை என்று சொன்னால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வத்தினுடைய வழிபாடும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் தான் உங்களை காக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மாதம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வைத்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் அமர்ந்து சனியால் பார்க்கப்படுவது நீச்சப்படுவது அப்படின்னும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பார்த்தா சரியான பாதையில் அவர்கள் பயணப்பட மாட்டார்கள். அவங்க ஏதோ கரடுமுரடாக ஏதாவது ட்ராக் மாறலாம். அதனால் அவங்களை நீங்கள் கண்காணித்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடம், 6ல் ராகு இருக்கிறது மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரும். அதுவும் ரிஷப ராகு உங்களுக்கு நல்லதையே செய்வார். ஃபினான்ஷியல் ரீதியாக அவர் சுக்கிரனுடைய வேலையை செய்கிறதால 6ஆம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ராகு. அப்போது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை அவர் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் சம்பாத்தியம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அன்பர்களுக்கும் ஒரு லாபமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகிறது. அடுத்தது 7ஆம் இடம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்போது உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 9க்குடையவன் 7ல் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது பாக்கிய நிறைவை பெறுகிறக்கூடிய. 5 சரியில்லை, பூர்வ புண்ணியஸ்தானம்னா கூட 9 ரொம்ப பலமாக இருக்குது, உங்களை காக்கும். லட்சுமி கடாட்சம் பாக்கிய நிலைகள் உங்களை காக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதால நீங்கள் அதாவது 7ஆம் இடத்து 9ஆம் இடத்து அதிபதி அவர்
சூரியன் அவர் 7ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு 15 நாள் அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள், எலக்ட்ரிக்கல் துறையும் எடுத்துக்கலாம். அன்பர்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்குது. மேனாமிலிக்காக வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் மேலிடத்தினுடைய வேலை தக்க வைக்க முடியும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய சொல்லை கேட்டு வேலை பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு காரணம் அமைந்து விடுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எதாவது தகவல் வந்தால் நல்ல தகவல் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பயணப்படலாம். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாத்தியம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு திருப்திகரமாக இருக்குங்க. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். தந்தையால் அனுகூலம். அரசாங்கத்தால் எந்தெந்த காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதில் லோன் வாங்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அலுவலக நிமித்தமாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அப்படி ஏதாவது நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு எல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில் 15 நாள் இருக்கிறார் புத பகவான். அப்போது பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை மற்றும் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள் இவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமாக வேலை பார்த்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செய்யுங்கள். ஏதாவது இன்டர்வியூ வந்தால் அட்டென்ட் பண்ணுங்கள். அது தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல், தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். அதே நேரத்தில் உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 12இல் கேது பகவான் இருப்பது ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தீர்த்த யாத்திரை போகலாம், கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் டொனேஷன், கோயில்களுக்கு நன்கொடைகள் வழங்க திருப்தியாக இருப்பீங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு உங்களுக்கு இந்த மாதம் 4 நாள் சந்திராஷ்டம தினம் வருதுங்க. 1 அதாவது தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். ஆரம்பம் 1ஆம் தேதியே தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அப்புறம் மாத கடைசியில் 26, 27, 28 சந்திராஷ்டம தினங்களாக வருகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.